நான் தான் சொன்னல ப்ரோ, இந்த வாரம் சிறப்பான தரமான சம்பவம் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விஜய் அவர்களும் பவானி மூட்ல வந்திருக்காரு. எல்லாரையும் சும்மா செஞ்சு விட்டுருக்காரு. ஸோ சாட்டர்டே எபிசோடுக்கான ஷூட் முடிஞ்சிருச்சு. ஸோ என்னெல்லாம் நடந்து எதெல்லாம் நடந்ததுன்னு மொத்தமாக பார்த்துருமா. ஸோ ஹாய் ஹலோ வணக்க மக்களே, நான் உங்கள் பிவி டக்கமானி பிக் பாஸ் 9 தமிழ். பிக் பாஸ் 9 தமிழில் சாட்டர்டே எபிசோடில் என்ன விஷயங்கள்லாம் நடந்தது எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்துருவோம். ஸோ வீடியோக்குள்ள போக முடியும், மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த ஐப் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ லைக் பண்ணிங்கன்னா எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக்கை தட்ட மாட்டேங்க. பார்த்து இந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டினீங்கன்னா எனக்கு பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம் ப்ரோ. என்ன ப்ரோ, யாருக்கு ரோஸ்ட் ஏது ரோஸ்ட் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ எல்லாரையும் செஞ்சு விட்டுருக்காருங்க. இந்த வாரம் யாரெல்லாம் வார்த்தைகளை விட்டாங்களோ எல்லாரையும் பாரபட்சமே பார்க்காம செஞ்சிருக்காரு. முக்கியமாக நம்ம ரம்யா அவர்களை வச்சு செய்யன்னு செஞ்சுட்டாப்புல. ஸோ என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க நம்ம டைட்டில் வின்னரை ப்ரோ, என்ன ப்ரோ டைட்டில் வின்னர் போய் ரோஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டே ப்ரோ, என்ன ப்ரோ எங்களுக்கு டென்ஷனாக இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஸோ ரம்யா ஜோ அவர்களுக்கு தாறுமாறான ரோஸ்ட் இருந்திருக்கு. ஏன்னா வியானா அண்ட் ரம்யா பக்கெட் இஷ்யூ இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை பேசி நம்ம ரம்யா அவர்களுக்கு தாறுமாறான ரோஸ்ட்களை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமும் நடந்திருக்குங்க. அங்கே வந்துட்டு நம்ம ரம்யா அவர்கள் வந்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், என்னால் முடியல அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து கதவு திறந்து வச்சுட்டாரு, போங்க அப்படின்ட்டு இது பண்ணுற அவங்களும் போகிறன்ற மாதிரி கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு உட்காருங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் ப்ரோமோ 2ல் பார்க்கலான்னு நினைக்கிறேன். நான் அப்போ பேசும்போது ப்ரோமோ 2 உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ப்ரோமோ 2ல் அது காட்டுறாங்களா இல்லையான்னு தெரியல, பட் எபிசோடில் கண்டிப்பாக உங்களுக்கு அது வரும். ஸோ ரம்யா ஜோ சிறப்பாக செஞ்சிட்டீங்க, விஜேஎஸ் தலைவரே வர மாதிரி செஞ்சிட்டீங்க ரம்யா ஜோவை. ஸோ அடுத்து நம்ம வினோத் ஃபேன்ஸுங்க எல்லாம் ஒரு அப்டேட்டுங்க. வினோத் ஃபேன்ஸுங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ வினோத் ஃபஸ்ட்டு சேஃப் செஞ்சாரா இல்லை வினோத்துக்கு கிளாப்ஸ் இருந்துச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு ஒரு அப்டேட்டு. ஸோ வினோத் அவர்களுக்கு தாறுமாறான கிளாப்ஸ் இருந்திருக்கான், வர மாதிரி மக்களே. ஆனால் வினோத் தான் டைட்டில் வின்னராம் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு போச்சு ப்ரோ. நான் தான் பார்வதி இந்த ஷோக்கு கண்டென்ட் கொடுத்துருந்தாலும் வினோத்துக்கு தாறுமாறான ஓட்டுக்கள் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. அங்கே வந்து தாறுமாறாக கை தட்டியிருக்காங்க. அது நம்மளுக்கு காட்டுறாங்களா இல்லையன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ வினோத்துக்கு பயங்கரமான கிளாப்ஸ் வந்திருக்கு. அடுத்து விக்ரமுக்கு வந்துட்டு பயங்கரமாக ரோஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவர் வேர்ட்ஸ் யூசேஜ் பண்ணியிருக்காரு இல்லையா, அது வந்துட்டு நிறைய வேர்ட்ஸ் தப்பாக யூஸ் பண்ணியிருந்தார் போல். இந்த வாரத்தில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த வேர்ட்ஸ்க்கெலாம் வந்து ஒரு பயங்கரமான ரோஸ்ட் கொடுக்குறாரு. அடுத்து வினோத் அண்ட் பிரஜன் சண்டை நடந்துச்சு இல்லையா, அப்படியே அடிச்சுக்கிற மாதிரி அப்படியே போயிட்டு ஹோய் அப்படின்னு கத்துனாங்க இல்லையா. ஸோ அந்த மேட்டரை பேசி 2 பேருக்கும் ரோஸ்ட் கொடுத்துருக்காப்புல, வினோத்துக்கும் சரி பிரஜனுக்கும். வினோத் ஃபேன்ஸ் வினோத்துக்கு என்ன தான் கிளாப்ஸ் இருந்தாலுமே வினோத்துக்கு ரோஸ்ட்டுமே இருக்குது. வினோத் வந்துட்டு இந்த பண்ணியிருக்காரு, இதை கம்மி பண்ணணும், இது வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, ரொம்ப எகுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதையும் சொல்லியிருக்காரு, அதை கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியும் நம்ம விஜேஎஸ் அவர்கள் அட்வைஸ்ன்றதை கொடுத்துருக்கார். அடுத்து திவ்யா ஃபேன்ஸுக்கு வருவோம். திவ்யாவுக்குமே ரோஸ்ட் இருக்குது மக்களே. திவ்யா வந்துட்டு அக்ரெஷன் ஆகிட்டு ஒரு மாதிரி கத்துனாங்கல்ல கமருதீனை பார்த்து. ஸோ அந்த மேட்ரு நிறைய விஷயத்தில் அக்ரெஷன் காட்டினாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க, அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பார்வதி ஃபேன்ஸ்லாம் கேட்கலாம், பார்வதி பற்றி என்ன ப்ரோ எதுவும் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருக்கும் கமுக்கும் தாறுமாறான ரோஸ்ட்டுகள் இருக்குங்க. தாறுமாறான ரோஸ்ட்டுகள் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன், பார்வதியும் கமருதீனும் நிறைய விஷயங்களை மைக் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கிறது, 18+ கண்டென்ட் பேசுகிறது, ரொம்ப தவறான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே டீம் வந்து ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அதனால தான் பார்வதி எவிக் பண்ணலாமா அப்படின்ற திங்கிங்க்கு போனாங்க. ஏன்னா கமருதீனை ஏன் ப்ரோ அது யோசிக்கல, கமருதீன் தானே ப்ரோ அதை பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, கமருதீன் அதை சொன்னோடனே அதை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டார் போல இருக்குது. அதை செய்யலை தொடர்ந்து. பார்வதி சொல்லியும் திரும்ப தொடர்ந்து அதை செஞ்சிட்ருக்காங்களாம். ஸோ அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி நம்ம விஜேஎஸ் அவர்கள் பேசியிருக்கார். ஸோ வேறு மாதிரி ஒரு விஷயம் தான் சொல்ல தோணுது. ஏன்னா இதை இப்போயே பேசி நிறுத்தினா தான் உண்டு, இல்லைனா இது பார்வதி கேமையும் அஃபெக்ட் பண்ணும், கமருதீனோட கேமையும் அஃபெக்ட் பண்ணும். இங்கே என்னென்னா பார்வதி ஃபேன்ஸு பார்வதி தான் டைட்டில் வின்னர், கமருதி தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது தெரியாமல் வீட்டுக்குள்ளே அவங்க வேற ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷோக்கு கேம் ஆட வந்தாங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ண வந்தாங்களான்னு தெரில. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ஷோவில் ரிலேஷன்ஷிப்பில் இருங்க, தப்பு இல்லை. பட் மைக் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு ஏதோ பண்ணுவோம், 18+ கண்டென்ட் பேசுவோம், ரொம்ப அசிங்கமாக நடந்து போனால் புரியல எனக்கு. அது டெலிகாஸ்டே ஆகலனாலும் அங்கே இருக்கிற பார்க்குற அவங்கனாலே வந்துட்டு அதை பார்க்க முடியல, அவ்வளோ கோவத்தில் இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. பிக் பாஸே எவ்வளோ கோவமாகி அன்றைக்கி பேசியிருப்பார், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுதான் பார்வதி மேலே இருக்க ஒரு பெரிய இதுங்க. அவங்க என்ன தான் மறைச்சிட்டு பண்ணணும், இது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் பார்வதி இந்த ஷோக்கு பயங்கரமான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே உண்மை தான். பட் இந்த விஷயத்தில் எனக்கு வந்துட்டு பெருசாக இது இல்லைங்க, உடன்பாடு இல்லை. பார்வதி பண்ணுறது ரொம்ப தப்பு. அந்த விஷயத்தை அவங்க கம்மி பண்ணியே ஆகணும். நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ, நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், நம்ம பார்வதி அவர்கள் கமருதீன் கிட்ட நிறைய விஷயங்கள் தப்பாக பண்ணுறாங்க. அந்த விஷயங்கள்லாம் கம்மி பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லைனா அவங்க கேம் கண்டிப்பாக பாதிக்கும்னா இப்போ வந்து எங்கே நின்றுருக்குன்னு பார்த்தீங்களா, அவங்களோட கேம் கண்டிப்பாக பாதிச்சிருக்கு. அதனால தான் வந்துட்டு எவிக் பண்ணணும்,
எல்லாரும் பார்த்துருங்க ப்ரோ, எல்லாரும் மெசேஜ் அனுப்பிச்சு ப்ரோ எக்ஸில் வந்துட்டு பார்வதி எலிமினேட்ன்றாங்க, இதில் வந்துட்டு எலிமினேட்னு சொல்கிறாங்க. எலிமினேட் உண்மையா ப்ரோ, வீட்டுக்கு போயிட்டாங்களா ப்ரோ பார்வதி அப்படின்ற மாதிரிலாம் எவ்வளோ மெசேஜ் தெரியுமா ப்ரோ? முக்கியமான ஒரு தலைகட்டு வெளியே போதான் ப்ரோ, அது பார்வதி தானா ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தீங்க. நான் தான் சொன்னேனே, இப்போ பேச வைக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? பார்வதியே தான் காரணம். ஏன்னா ஓட்டுக்கள் அவங்களுக்கு தாறுமாறாக இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு வந்தாங்க இந்த வாரம், ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு வந்தாங்க ஓட்டிங்கில், அஃபிஷியல் ஓட்டிங்கில். அப்புறம் இப்போ செகண்ட் வந்து இப்போ தேர்ட் பிளேஸுக்கு வந்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த டவுன்ஃபாலுக்கு அவங்களே தான் காரணம். அவங்க கரெக்டாக கேம் ஆடினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வரும். அந்த விஷயத்தை அவங்க கம்மி பண்ணியே ஆகணும். அந்த அரோரா, கமருதீன், பார்வதின்றது ரொம்ப சீரியஸாக ஒரு மாதிரி அசிங்கமாக போகுதுன்னு தான் சொல்ல தோணுது. ஓகேங்களா, நீ தானே ப்ரோ சொன்ன பார்வதியும் கமருதீன் பேசுறது நல்லா இருக்குன்னு சொல்லி. பார்வதியும் கமருதீனும் பேசுறது நல்லா இருக்குன்னா அப்போ ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு. இப்போ அவங்க போகிறது எப்படி போகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமையும் தாண்டி ஒன்று போகிறாங்க. அதை அவங்க கம்மி பண்ணிக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா முடிஞ்சு அவ்வளோதான். ஸோ கமருதீனுக்கு தாறுமான ரோஸ்ட் இருக்குங்க, கமு மாமாவுக்கு இருக்குது. கமு மாமா பழைய பன்னீர்செல்வமாக வராருன்றதை என்ன கமருதீன் பழைய பன்னீர்செல்வமாக மாட்டிங்கன்ற மாதிரி கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே கேட்குறாரு. அவர் வந்து வேர்ட்ஸ் விட்டார் இல்லையா, ஏய் நீ வெளியே போ வந்துட்டு அப்படின்ற மாதிரிலாம் திவ்யாவை பேசினார்ல. ஸோ அந்த மேட்டர்லாம் நம்ம விஜய் அவர்கள் அட்ரஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி பவானி மூடு தாங்க. பட் நீங்கள் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடில் எவிக்ஷன் இருக்குமா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே காத்துட்ருக்கீங்க இல்லையா? அதுதான் இல்லை. இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடில் எவிக்ஷன் கிடையாது, சண்டே எபிசோடில் தான் எவிக்ஷன் இருக்குது. அப்புறம் சண்டே ஷூட் ஆரம்பிச்சிச்சான்னு கேட்டிங்கன்னா இப்போ பிரேக்குங்க, ஒரு 5-5:30 ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன், லைவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்வதி மேட்ரு வரும். பார்வதி என்ன விஷயங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணாங்கன்றது நான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் மைக் எடுத்துகிட்டு 18+ கண்டென்ட் பேசியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு காமிக்கப்படல. ஓகேங்களா, நடுவில் டிஃபர்டு சீம் வந்துட்டு ஸ்டாப் ஆகிருக்கும் நிறைய. இந்த வாரம் வந்து அதுவும் முக்கியமாக இந்த வாரம் நிறைய நடந்திருக்கு, போன வாரமும் நடந்திருக்கு. பிக் பாஸ் தொடர்ந்து சொல்லியுமே இதை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் பிக் பாஸ் வந்து பிளாஸ்ட் அவுட் ஆகிட்டு ரொம்ப டென்ஷனாகி பேசியிருப்பார். இந்த மாதிரி பிக் பாஸ் கோவப்பட்டு நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதுவும் நம்ம ஷாஷோ அவர்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வேறு வச்சுருக்காரு. நான் கண்டிப்பாக பேஷன்ஸாக இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் முடியல, அது வந்து நம்மளை இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி வச்சுருக்காரு. மேக்கர்ஸ் அண்ட் வந்துட்டு டீம் வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க. அது முக்கியமாக பார்வதி மேலே. இதே வந்துட்டு அவங்களோட டவுன்ஃபால் இருக்குமா? அப்போ பார்வதிக்கு டைட்டில் கொடுக்க மாட்டாங்களா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க பார்வதி ஃபேன்ஸ் எல்லாம். பட் பார்வதி அவர்கள் இதை கம்மி பண்ணுங்க. நானும் பார்வதி கேம் பிடிச்சவன் தான், எனக்கும் பிடிச்சி நான் பேசினவன் தான். ஓகேங்களா, பட் இந்த விஷயத்த பார்வதி ஃபேனாக இருந்தாலுமே நீங்கள் இதை யோசிக்கணும். ஓகேங்களா, பார்வதி கண்டிப்பாக இந்த விஷயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை அவங்க குறைக்கலைன்னா அவங்களோட கேம் கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ கண்டிப்பாக அதை மாற்றிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்து ரம்யா மேட்ருக்கு வரும் ப்ரோ. ரம்யா மேட்ரு சரியான ஃபன்னு ப்ரோ. இன்றைக்கி மேட்ரு வேற மாதிரி இருக்க போகுது. இன்றைக்கி ரம்யாவை கதவை திறந்து வச்சுட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சார் அப்படின்னு பார்த்தாங்க. அது உக்காருமா அப்படின்ட்டார் நம்ம விஜிஎஸ். ஸோ வேற மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம விஜிஎஸ் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாம் தக் லைஃப் தான், நீங்கள் தக் லைஃபாக இருக்க போது. ஸோ சண்டே எபிசோடில் தான் எவிக்ஷனு. யார் என்ன கதைன்றதை நான் எல்லாத்தையும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு ஸ்டே டியூன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இது நான் சாட்டர்டே ஹேப்பனிங்ஸ் மக்களே. சாட்டர்டே ஹேப்பனிங்ஸ் நல்லா இருக்கா இல்லையா மொக்கையாக இருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.